கருப்பரிசியும் சிகப்பரிசியும் சேர்த்து செஞ்ச புட்டு. இது காலை நேரத்தில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக சுகர் பேஷண்ட் இந்த மாதிரியான உணவு எடுத்தாங்கன்னா காலையில் அவங்களுக்கு பசி எடுக்கிற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஜீரணிக்கிறதும் கொஞ்சம் லேட்டாக நடக்கிறதுனால சுகர்னுடைய அளவு சீக்கிரமாக ஏறாது. ரொம்ப கம்மியான அளவில் தான் சுகர் ஏறும் உடம்புல. அதனால் இந்த மாதிரி காலையில் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு 2 முறையாவது இந்த மாதிரியான கருப்பு கவுனி, சிகப்பரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசிகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து இந்த சுகர்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்மளை காத்துக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஈஸியாக செய்ய முடியறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் காலையில் இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சேர்ந்த நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் நம்ம நோய் நொடியிலேருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். அதனால் நம்ம தினைக்கும் சமையல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கிட்டு அவங்களுக்கான உணவுகளை நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பழம் வச்சுருக்கேன். சுகர் பேஷண்ட் இந்த அளவுக்கு பழம் எடுக்க வேணாம், கம்மியாக ஒரு 4 ஸ்பூன் சாப்பிடும்போது ஒரே ஒரு பீஸ் இந்த வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடுங்க போதும். இது நாட்டு சர்க்கரை.